ஓம் சாந்தி. நான் சாலிகிராமமாக இருக்கும் ஆத்மா. நான் புகழுக்குரிய மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடையக்கூடிய ஆத்மா. உலகத்திற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய தந்தையை மிக ஆர்வத்தோடு நாம் நினைவு செய்கின்றோம். நினைவு மூலமாகவே நாம் சதோப்பிரதானமாக ஆகின்றோம். படிப்பின் மீது முழு கவனம் இருப்பதால் புத்தி என்ற கதவு நமக்கு திறந்துவிட்டது. பகவான் படிப்பிக்கின்றார். ஆகையால் ஒரு முழுதும் படிப்பை தவறவிடாமல் இருக்கின்றேன். எதுவரைக்கும் வாழ்கின்றோமோ அதுவரைக்கும் அமிர்தத்தை குடிக்கின்றோம். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துகின்றோம். முரளியில் புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் நம்முடைய புத்தி திறக்கப்பட்டு விடுகின்றது. எதையெல்லாம் இந்த பழைய உலகில் காண்கின்றோமோ அனைத்தும் ஸ்வாகா ஆகிவிடுவதால் அதன் மீது நாம் பற்றுதல் வைக்காமல் இருக்கின்றோம். புதிய உலகிற்காக தந்தை வந்து படிப்பிக்கின்றார். இது புருஷோத்தம சங்கமயுகமாகும். தந்தை இருக்கின்ற வரை படிப்பு நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இது முட்கள் நிறைந்த காடு. இதற்கு நாம் மங்களம் செய்கின்றோம். எல்லையற்ற தந்தைதான் வந்து எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார். நாம் இப்போது மிக மிக இனிமையானவர்களாக ஆகின்றோம். யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கின்றோம். தந்தை வருவதே அனைவருக்கும் சுகத்திற்கான வழி காண்பித்து துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான். நாம் சம்பந்தங்களில் உள்ள பற்றுதலை நீக்கி வீட்டில் இருக்கின்றோம். ஆனால் நிமித்தமாக இருக்கின்றோம். ராஜ்ய ஸ்தாபனைக்கான விஷயம் மிகவும் இரகசியமானதாகும். எல்லையற்ற தந்தை நமக்கு கிடைத்திருக்கின்றார் எனில் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். நாம் உலகிற்கு எஜமானாக தேவதையாக ஆகின்றோம் எனில் நமக்குள் தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. நாம் முந்தைய கல்பத்தை போன்று நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். தந்தைக்கு உதவியாளராக ஆகக்கூடிய நாம் தான் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். உண்மையில் நாம் நமக்கு நாமே உதவி
செய்து கொள்கின்றோம். மாயையின் மீது நாம் வெற்றி அடைகின்றோம். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் சதோ பிரதானம் ஆகிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அனைத்திற்கும் ஆதாரம் மதிப்பெண்ணில்தான் இருக்கின்றது. கல்ப கல்பத்திற்கு எது நடைபெற்று வந்ததோ அதுவே மீண்டும் திரும்ப நடைபெறும். இப்போது இந்த கடைசி பிறவியில் தூய்மையாவதன் மூலம் 21 பிறவிகள் நாம் அசுத்தம் ஆக மாட்டோம். நாம் பகவானுக்கு மாணவர்களாக இருக்கின்றோம். அதனால் இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை நாம் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. தந்தை மிகவும் நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகின்றார். அவைகள் தகுந்த நேரத்தில் புரிய வைப்பதற்கு காரியத்தில் பயன்படுகின்றது. தந்தையை நினைவு செய்து செய்து சென்றுவிட வேண்டும் என்பதே கடைசி நிலையாகும். நினைவின் மூலமாகத்தான் நாம் தூய்மையாக ஆகின்றோம். நினைவு செய்வதன் மூலம் நாம் கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகின்றோம். நாம் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக இப்போது ஆகின்றோம். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்திற்கான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரிடமும் திருப்தியின் சான்றிதழை பெறும்பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமைத்தன்மை காரணமாக பெயர் புகழோடு பூஜைக்குரியவராக ஆகின்றோம். நம்முடைய நல்ல எண்ணங்கள் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலமாக அனைவருக்கும் மகிழ்ச்சி, உதவி மற்றும் தைரியத்தின் இறக்கைகள், ஊக்கம், உற்சாகம் அனைத்தும் பிராப்தியாக அமைகின்றது. இந்த பிராப்தி ஒருவரை அதிகாரியாகவும் ஒருவரை பக்தராகவும் மாற்றுகின்றது. நாம் உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் அமிர்தத்தை குடிக்கின்றோம். கல்வியை தாரணை செய்கின்றோம். பகவான் படிப்பிக்கின்றார். ஆகையால் ஒரு நாள் கூட முரளியை தவறவிடாமல் இருக்கின்றோம். பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்வதற்காக வீட்டில் நிமித்தமாக இருந்து காரியங்களை செய்தாலும் ஒரு தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமைத்தன்மை மூலமாக அனைவருக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய புகழுக்குரியவராக மற்றும் பூஜைக்குரியவராக இருக்கும் ஆத்மா நாம். உள்ளத்தின் அன்பு மூலமாக தந்தையிடமிருந்து
ஆசீர்வாதங்களை அடையக்கூடிய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.